ஹலோ மக்களே, ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டிலேருந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஏஎல்பியோட சிபிடி 1க்கான ரிசல்ட் விட்டுட்டாங்க. அதாவது ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்டோட லிஸ்ட் விட்டுருக்காங்க. மும்பையில் ஆரம்பித்து ஒரு ஆர்ஆர்பிக்காக ரிலீஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போ ஆர்ஆர்பி சென்னைக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க, திருவனந்தபுரத்துக்கும் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. மேஜராக நம்ம தமிழ்நாடு கேண்டிடேட் இந்த ஆர்ஆர்பி சென்னை இல்லைனா திருவனந்தபுரத்துக்கு தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த 2 ரிசல்ட்டோட பிடிஎஃப், அதோட கட் ஆஃப் பிடிஎஃப் எல்லாமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். எடுத்து பார்த்துக்கோங்க. அதில் உங்களோட நம்பர் இருந்ததுனாக்கா நீங்கள் சிபிடி 2க்கு ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்கீங்க. இப்போ அதோட கட் ஆஃப் டீட்டெயில், அந்த ரிசல்ட் பற்றிலாம் பார்த்துருவோம். ஸ்கோர் எப்படி பார்க்குறது அப்படின்றதெல்லாம் பார்த்துருவோம். அதாவது ஆர்ஆர்பி சென்னைக்கு கட் ஆஃப் பார்த்தீங்கன்னாக்கா ஓப்பன் கேண்டிடேட்டில் அண்டர்சர்வ்டுக்கு 49.51, எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 34.42, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 25.07, ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 39.35, இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டுக்கு 40.15 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவே எக்ஸ் சர்வீஸ்மேனாக்கா அண்டர்சர்வ்டுக்கு 41.41, எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 31.47 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து நார்மலைஸ் பண்ண கட் ஆஃப் தான். கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வந்திருக்குன்னு சொல்லுவேன். யாரெல்லாம் செலக்ட் ஆயிருக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்து திருவனந்தபுரம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேண்டிடேட்டுக்கு 48.93, அண்டர்சர்வ்டுக்கு, எஸ்சி கேண்டிடேட்டுக்கு 30.06, எஸ்டி கேண்டிடேட்டுக்கு 31.49, ஓபிசி கேண்டிடேட்டுக்கு 48.90, இடபிள்யூஎஸ் கேட்டகரிக்கு 40.09 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு அண்டர்சர்வ்டில் 41.36, ஓபிசியில் மட்டும் சொல்லியிருக்காங்க 30.49 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ரிசல்ட் பிடிஎஃப் எல்லாத்தையுமே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கேன். இதில் என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிபிடி 1ல் ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்க தான் சிபிடி 2 எக்ஸாம் எழுத முடியும். சிபிடி 2 வந்து 19/3/25, அதுக்கப்புறம் 20/3/25 இந்த 2 நாளில் கண்டக்ட் பண்ண போகிறதா ஆல்ரெடி டேட்லாம் சொல்லிட்டாங்க. உங்களுக்கான ஹால் டிக்கெட், அந்த சிட்டி இன்டிமேஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 10 days பிஃபோர் அந்த சிட்டி இன்டிமேஷன் பார்த்துக்கலாம். 4 days பிஃபோர் வந்து ஹால் டிக்கெட் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த இண்டிவிஜுவல் ரிசல்ட், அந்த ஸ்கோர் கார்டு வந்து நாளைக்கு 27/2/2025 3 மணிலேருந்து ஆர்ஆர்பி வெப்சைட்டில் பார்க்கலான்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், டேட் ஆஃப் பர்த் போட்டு பார்க்கணும். நாளைக்கு அந்த போர்ட்டல் ஓப்பன் ஆன உடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். அதை பார்த்தே நீங்கள் உங்களோட ஸ்கோர் கார்டு எல்லாத்தையுமே பார்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட்டோட நம்பர்ஸ் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. அதில் உங்களோட நம்பர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. இதே மாதிரி திருவனந்தபுரம் எல்லா ஜோனுக்குமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஒரு ஜோனுக்காக ரிலீஸ் பண்ண உடனே நம்மளோட டெலகிராம் குரூப்பில் கொடுத்துருக்கோம், எடுத்து பார்த்துக்கோங்க. தொடர்ந்து ரயில்வேலேருந்து வேறு ஏதாவது அப்டேட் கொடுத்தா கண்டிப்பாக நம்ம சேனலில் தெரிவிப்போம். அந்த அப்டேட் எல்லாத்தையுமே உடனே தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் ரயில்வேயோட என்டிபிசி மற்றும் குரூப் டிக்கான கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சியோட குரூப் 4க்கான ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். குரூப் 4க்கு வந்து ஆன்லைன் டெஸ்ட் பேட்சோட கிளாஸஸ் எல்லாமே கண்டக்ட் பண்ணுறோம். அந்த கிளாஸ் பேட்சில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கனாக்கா 8903322290 அப்படின்ற நம்மளோட அட்மின் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அவங்க அந்த பேட்சில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. டெலகிராம் குரூப் மூலிமா ரெக்கார்டட் வீடியோ கிளாஸஸ், அது மட்டும் இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃபாக தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நிறையா ஸ்டூடெண்ட் ஜாயின் பண்ணி படிச்சுட்டு இருக்காங்க. ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 999 ரூபா தான் சொல்லியிருக்கோம். ரயில்வேக்கான மேக்ஸ் ரீசனிங் கிளாஸஸ், அதற்கான ஸ்டடி மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் எல்லாமே ரயில்வே எக்ஸாமுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம். குரூப் டி மற்றும் என்டிபிசிக்கு. அது மட்டும் இல்லாமல் குரூப் 4 பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் பேட்ச் ஒரு 37 தேர்வுகள், அது மட்டும் இல்லாமல் ஒன்லைனராகவே மெட்டீரியல், ஸ்பெஷல் மெட்டீரியல், நியூ சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஸ்டடி மெட்டீரியல், அது மட்டும் இல்லாமல் மேக்ஸ் ரீசனிங்கான வீடியோ கிளாஸஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேங்க், லாஸ்ட் 1 இயர்க்கான கரண்ட் அஃபேர் அப்படின்னு சொல்லி எல்லாமே தமிழ்லேயே ப்ரொவைட் பண்ணுவோம். விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரிப்பரேஷனுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் சொல்லிடுங்க. அடுத்து ஒரு முக்கியமான அப்டேட்டோட சந்திக்கிறேன். நன்றி.